பட் இட்ஸ் நாட் தட் டாம் பாய் லுக்கில் இருந்தால் தான் பைக் ஓட்டணுன்றதுலாம் கிடையாது. விற்கிறவங்க இது கேர்ள் பைக்கு பாய் பைக்லாம் யாருமே விற்கலை, அவங்க ஜெண்டர் நியூட்ரலாக தான் விற்கிறாங்க. நம்மளா அதை ஏற்படுத்திக்கிட்டது தான். டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. ஆஸ் அ உமன் ரைடரா அந்த ட்ரால்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? கேர்ள்ஸ் மேலே தான் வந்து ப்ளேம் போடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஓட்ட தெரியல, இல்லை ரோட்டில் சும்மா போனாலுமே அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஓட்டியிருந்தாங்கன்னா அவங்கள தான் திட்டுவாங்க. ஆக்சிடென்ட் நீங்கள் ரேட் சொன்ன மாதிரி பாய்ஸோட ஆக்சிடென்ட் ரேட் தான் அதிகமாக இருக்கே தவிர கேர்ள்ஸோடது அவ்வளோலாம் கிடையாது. பட் இட்ஸ் நாட் தட் டாம் பாய் லுக்கில் இருந்தால் தான் பைக் ஓட்டணுன்றதுலாம் கிடையாது. ஸோ இப்போ போடும்போது என்கொயரிஸ் வந்து ரொம்ப நிறையா வர ஆரம்பிச்சிது. ஆல் த்ரூ தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட கற்றுக்கிறவங்க எல்லாருமே மேரிட் விமன்ஸாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஏஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% 30+ தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஓட்ட சொல்லுங்கள், ஸ்கூட்டியை ஒழுங்காக ஓட்ட சொல்லுங்கள் அப்படின்னான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. விற்கிறவங்க இது கேர்ள் பைக்கு பாய் பைக்லாம் யாருமே விற்கலை, அவங்க ஜெண்டர் நியூட்ரலாக தான் விற்கிறாங்க. நம்மளா அதை ஏற்படுத்திக்கிட்டது தான். ஸோ அப்புறம் அதை ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் இட் வாஸ் ஸோ ஈஸி அண்ட் லைட். என்னன்னா பாய்ஸ் இது வரைக்கும் யாராவது வெயிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சின்ன பசங்க எத்தனை பேர் ஓட்டிட்டு போகிறாங்க? ஆமாம் ஆமாம், கிடையாது. 12th முடிச்ச உடனே காலேஜ் போகிற பசங்கள்லாம் எத்தனை பேர்? அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப லீனாக இருக்கிறவங்க ஓட்டியிருக்காங்களா? ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைடர் ரோஷினி தான் இருக்காங்க. பசங்க மட்டும்தான் பைக்லாம் ஓட்டணுமா, நாங்களும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாய், வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பொதுவாக வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும். பைக்னா வந்து பசங்க தான் ஓட்டுவாங்க, பொண்ணுங்கன்னா வந்து ஸ்கூட்டி தான் ஓட்டணும். அதெல்லாம் தாண்டி நம்மளே நிறைய ட்ராவல்ஸ்லாம் பார்த்துருப்போம். எப்படின்னா இப்போ எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா பொண்ணுங்க தான் ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாங்க. நம்ம வீட்டிலே கூட ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒருத்தவங்க ராங் ஆகுனா பொண்ணு ஓட்டுதுப்பா அதனால இப்படி தான் ஓட்டும், பொண்ணுங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, எதுவுமே ஓட்ட தெரியாது அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அதிகமாக பண்ணுறது யாருன்னா பசங்க தான். குடிச்சிட்டு போய் இப்போ ஆக்சிடென்ட் பண்ணுறது, தூங்கிடுறது ஓட்டும் போது. அந்த ட்ரால்ஸ்லாம் தாண்டி அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த ட்ரால்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ஆக்சுவலி எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நானும் பார்த்தேன். கேர்ள்ஸ் மேலே தான் வந்து ப்ளேம் போடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஓட்ட தெரியல, இல்லை ரோட்டில் சும்மா போனாலுமே அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஓட்டியிருந்தாங்கன்னா அவங்கள தான் திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ், அவங்க வந்து கற்றுக்குறாங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு பொண்ணு அங்கே ஓட்டுற இடத்துல ஒரு 10 மென் இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக யார் வந்து சத்தம் போடுறாங்களோ என்ன ஆகிடும் அப்படின்னா பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லைனாலுமே. ஸோ அப்படி இருக்கிற இதில் வந்து எஸ், கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து கேர்ள்ஸ் வந்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எஸ், கொஞ்சம் அந்த இதெல்லாம் ப்ரெஷரெல்லாம் தாண்டியுமே ஆக்சிடென்ட் நீங்கள் ரேட் சொன்ன மாதிரி பாய்ஸோட ஆக்சிடென்ட் ரேட் தான் அதிகமாக இருக்கே தவிர கேர்ள்ஸோடது அவ்வளோலாம் கிடையாது. அது மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து மேனேஜபிள் அண்ட் அதெல்லாம் அவங்க போக போக பழகிக்குவாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓடுறதை தாண்டி உங்கள் ரூல்ஸுக்கு கேர்ள்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? நாட் ஃபேர் தான். பட் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் வந்து ஆஸ் அ உமன் ரைடரா அந்த ட்ரால்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு என்ன தோணும்னா எஸ், அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரூல்ஸ் படி ஓட்டுறோமா அப்படின்றத அது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், ரூல்ஸ் படி ஓட்டுன்றதா பார்க்கணும். நீங்கள் வேகமாக போகணும், இல்லை நீங்கள் வந்து அவங்கள சிக்னல் போட்டுருச்சு ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா உங்கள் அவசரத்துக்கு அவங்கள அவசரப்படுத்தாதீங்க. தட் மே லீட் டு ஆக்சிடென்ட் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீட்டில் போய் பொண்ணுங்க பைக் அப்படின்னு கேட்டாலே வந்து ஸ்கூட்டி ஓட்டு, உனக்கு எதுக்கு பைக் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதை தாண்டி பைக் ஓட்டுறாங்க, ரைடர் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா வந்து அந்த ஒரு விமன் ரைடர்னால இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதாவது டாம் பாயாக தான் இருப்பாங்க அவங்க. பொதுவாக பசங்க அதாவது டாம் பாயாக இருந்தால் தான் அவங்க ரைடராக எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது நிறைய பேருக்கு.
பட் நீங்க அப்படி இல்ல, நார்மலா ஃபெமினைன்கான என்ன லுக் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இருக்கு. எஸ் எஸ் சோ அதை எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? அந்த டாம்பாய் தான் வண்டி ஓட்டுவாங்க. அப்படிலாம் எந்த ஒரு அது நம்மளே வந்து கிரியேட் பண்ணிட்டது. மேபி அவங்க கம்ஃபர்டபுளுக்காக அவங்க அப்படி இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் தட் டாம்பாய் லுக்கில் இருந்தால் தான் பைக் ஓட்டணுன்றதுலாம் கிடையாது. ஸோ இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சாரீஸில் ரைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் தான் அவங்க பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம். ஹேர் கட் பண்ணிக்கிறதோ இல்லை அந்த டாம்பாய்ஷ் லுக் கொடுக்கறதோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுள். எஸ். அண்ட் இப்போது என்கிட்ட ட்ரைனிங் வர்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ரைட் பண்ணணும் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. என்கிட்ட வர்றவங்க எல்லாமே 30லேருந்து அப் டு 50 வரைக்கும் தான் ட்ரைனிங். எஸ், மேரிட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க தான் என்கிட்ட ட்ரைனிங் வராங்க. பட் நீங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ ட்ரெயின் பண்றதுக்கு? நான் ஸ்டார்ட் பண்ணி 1.5 years ஆச்சு. ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MCA பண்ணியிருக்கேன். MCA பண்ணிட்டு பைக் ட்ரெயினர் எப்படி அது? ஸோ MCA அந்த டைமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பூம் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லாமே. ஸோ அப்போ அது படித்து முடிச்சுட்டு எனக்கு என்ன ஆசைன்னா எனக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஸோ ஆஃபர்ஸ் கிடச்சுமே வந்து நான் சரி ஓகே ஐடியில் போயிட்டு அப்படின்ற கொஞ்ச நாள்லேயே அந்த ஐடியோட அந்த ரியல் ஃபேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு. சரி பட் என்னோட ஆசை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே அப்படின்ட்டு நிறையா பண்ணியிருக்கேன். ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து டோட்டலாக எல்லாமே சின்ன சின்ன என்னென்ன வருதோ அது எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது சடனாக வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சே, டச் விட்டு போச்சே, நம்ம வந்து ரைட் பண்ணலாம் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரைட்ஸ் ஏதாவது போகலாம், ரொம்ப இதாக இருக்குது, மேபி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நியூ நிறையா ட்ரை பண்ணுவேன் நான். ஸோ அப்போ ட்ரை பண்ணும்போது சரி ஓகே ரொம்ப டச் விட்டு போச்சு, நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்கே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன நடந்தாலும் அப்படின்ட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது சரி ஓகே எனக்கு நான் சர்ச் பண்ணேன், ஓகே மேபி யாராவது ட்ரெயினர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி பார்த்தப்போ எனக்கு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது தான் எனக்கு ஒய் நாட், ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே, யாருமே இல்லையே, ஸோ எத்தனை பேருக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ப்ரூவன் ரிசல்ட் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் இந்த பிஸ்னஸை பண்ணியிருக்காங்க, ஸோ இதில் இவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றது எந்த ப்ரூவன் ரிசல்ட்டும் இல்லை. நான் ஒரு ட்ரையாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் தான் போட்டேன். போடும்போது என்கொயரிஸ் வந்து ரொம்ப நிறையா வர ஆரம்பிச்சிது. ஆல் த்ரூ தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏகப்பட்ட என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, ஓகே வை நாட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ரேடியன்ட் ரைடர்ஸ். பட் நீங்கள் வந்து எப்போ ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் காலேஜில் இருக்கும்போது ட்ரை பண்ணேன். நீங்களே எப்படி கற்றுக்கிட்டீங்களா ஓனா, இல்லை அப்பா யாராவது சொல்லி கொடுத்து? இல்லை யாரும் சொல்லி கொடுக்கல, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி என்னன்ட்டு. சரி நம்ம கற்றுக்கணுன்ற ஓகே பைக் ஓட்டுவோம், எப்படி தான் இருக்குது அந்த ஃபீல் அப்படின்னு பார்க்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட பைக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் நம்ம ஸ்கூட்டி எப்படி கற்றுருப்போம், ஒரு 8th 9th படிக்கும் போதே நம்ம யாராவது அக்கா வச்சுருப்பாங்க இல்லை அம்மா வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சோம்ல. அதே மாதிரி தான் பைக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் நம்மளை வந்து சொல்லி சொல்லி லைக் ஹெவியாக இருக்கும், ஹைட்டு பத்தாது, இல்லை ஹெவியாக இருக்கும், ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கே அது வந்து ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இது கேர்ள்ஸ்க்கான பைக் தான் போல இருக்குது. ஆனால் யாருமே விற்கிறவங்க இது கேர்ள் பைக்கு பாய் பைக்லாம் யாருமே விற்கலை, அவங்க ஜெண்டர் நியூட்ரலாக தான் விற்கிறாங்க. நம்மளாம் அதை ஏற்படுத்திக்கிட்டது தான். ஸோ அப்புறம் அதை ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இட் வாஸ் ஸோ ஈஸி அண்ட் லைக். அதான் இப்போ நம்ம ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பைக்னா ஓவர் வெயிட், நம்மளால் அதை பிடிக்கவே முடியாது, நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் நீங்கள் கற்றுட்டு ஓட்டாச்சா இவ்வளோதானா பைக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு? கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லைக் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வெயிட்டுமே தெரியாது. ஜென்ரலாகவே ரைட் பண்ணும்போது வெயிட் தெரியாது. மேபி அதை ஹேண்டில் பண்ணும்போதோ நிறுத்தும் போதோ இல்லை தூக்கும் போதோ தான் வெயிட் தெரியும். ஓகே இங்கே ஒரு கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன். என்னன்னா பாய்ஸ் இது வரைக்கும் யாராவது வெயிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சின்ன பசங்க எத்தனை பேர் ஓட்டிட்டு போறாங்க? ஆமா ஆமா கிடையாது. 12th முடிச்ச உடனே காலேஜ் போற பசங்க எல்லாம் எத்தனை பேர்? அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப லீனா இருக்கிறவங்க ஓட்டியிருக்காங்களா, ஷார்ட்டா இருக்கிறவங்க ஓட்டியிருக்காங்களா? அவங்க எல்லாம் இது வரைக்கும் யாருமே கேட்டதே இல்லையா அந்த மாதிரி? கரெக்ட். கேர்ள்ஸ் நம்ம தான் அதை வந்து ரொம்ப இன்ஃபீரியரா யோசிச்சுட்டு இருக்கோம், நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா நம்மளை விட ரொம்ப லீனா இருக்கிறவங்கள பாய்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னது இல்ல. நம்ம பாக்குற பார்வையில தான் அது நினைக்கிறது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒன் டேல பைக் ரைடு வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை சொல்லும் போதோ அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி போடும்போதோ என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு? இப்போ நானே வந்து ஆச்சரியமாக தான் கேட்டேன்,
ஒன் டேல how it is possible அப்படின்னு ஆமா. ஒன் டேல எப்படி கத்துக்க முடியும் நம்ம? இதே தான் எல்லாருக்கிட்டேயும் வந்துச்சு. இஸ் இட் பாசிபிள் டு லேர்ன் இன் ஒன் டே? ஸோ அது சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். ஸோ பைக் கற்றுக்கிறது அப்படின்றது லைக் இப்போ ஒரு ஸ்கூட்டி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க, ஒரு சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரைட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுதான் நம்ம எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது இதெல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ மார்னிங் என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே பைக் எப்படி என்ன எப்படி இருக்குன்றது கூட தெரியாமல் தான் வருவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிவிடுவேன். வாவ். ஸோ இன்ஸ்டாகிராம்லலாம் எனக்கு அப்படி தான் வந்து கமெண்ட்ஸ் கேட்பாங்க, இஸ் இட் பாசிபிள், நான் இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு, ஸோ அப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதில் எந்த ப்ரூவன் ரிசல்ட்டுமே கிடையாது. ஸோ இதை போட்டோண்டி என் மேலே நம்பிக்கை வச்சு ட்ரஸ்ட் பண்ணி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இது ஆல்மோஸ்ட் 1.5 years வந்து வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கேட்டகரி விமன்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்காங்க உங்ககிட்ட கற்றுக்கிறது? என்கிட்ட கற்றுக்கிறவங்க எல்லாருமே மேரிட் விமன்ஸாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஏஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% 30+ தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பைக் ரைட் பண்ணுறீங்க, ரைட்லாம் பண்ணியிருக்கீங்களா? Yeah. லாங் ரைட் போகிறது? லாங் ரைட்ஸ் அந்த மாதிரி நான் போனதில்லை. அகெயின் வந்து பைக் ட்ரெயினர், ஓகேங்களா. ஸோ நான் ட்ரெயின் பண்ணுவேன், சொல்லி கொடுப்பேன், அவங்களுக்கு எப்படி ரைட் பண்ணுன்றதை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இப்போ கேட்குறாங்க, ஸோ ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், போகலாம், நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டோம், ரெடியாக இருக்கோம், எல்லாரும் போகலாம் ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அது ஒரு பிளான் வச்சுருக்கேன் நான். ஸோ அவங்களோட என்கொயரி வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ட்ரெயினர் அப்படின்றப்போ நீங்கள் அந்த ஒன் டேல கற்றுத்தரதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் வரும். இப்போ நிறைய ஸ்கேம் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருமா? அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரும்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுங்க, ஸ்டாண்ட் எடுக்க கற்றுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பைக் உங்களுக்கே வந்து தெரியாது ஆனால் நீங்கள் சொல்லி தரீங்கன்ற இல்ல கேர்ள்ஸ் ஜென்ரலா என்னன்னு மீன் பண்ணல. ஜென்ரலா கேர்ள்ஸ் அப்படின்னாலே முதல்ல பேசின அந்த ஸ்டீரியோ டைப் பொண்ணுங்க ஓட்டவே தெரியும். ஆமா ஆமா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஓட்ட சொல்லுங்க, ஸ்கூட்டியை ஒழுங்கா ஓட்ட சொல்லுங்க அப்படின்னான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. அண்ட் சில இதுலலாம் வந்து இல்லை ஒன் டேல எப்படி கற்றுக்க முடியும், இதெல்லாம் ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்திருக்குது. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. பட் இக்னோர் பண்ணி தான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா சேம் வைஸ் எனக்கு வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஜென்ரேஷனில் வந்து காடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாரும் வீடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு மேன்மேட் ஃபாரஸ்ட் ஆரோவில்ல நீங்கள் உங்களோட மூதாட்டியர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆலமரம் அரச மரம்லாம் நாங்கள் இங்கே பார்க்குறோன்னா அது எத்தனை வருஷம் ஆயிருக்கும், அது எத்தனை தலைமுறையும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த காடுக்கும் இருக்கும் காதல், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த மரம்லாம் பார்க்குறீங்க, இந்த காடுன்னு சொல்கிறீங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது போல் காடு இல்லை, இங்கே மரமே இல்லை. இந்த மரம்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேறு ஆரோவில்யன்ஸ்லாம் நட்டினாங்க. நான் இங்கே இருக்கிறது ஆளெல்லாம் நட்டினாங்க. அப்போ இந்த காடு இந்த மரம் நம்ம அக்கா அண்ணன் போல ஒரே குடும்பம் போல எல்லாரும் ஒன்றா வளர்ந்தோம், எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆமாம் ஆமாம். அதுக்காக தான் இந்த மரம் வெட்டும்போது நம்மளுக்கு வலிக்கும். ஏன்னா மரம் நம்மள இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நாங்கள் மரத்தில் இல்லாமல் வாழ முடியாது. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays.